1000 ஆண்டுகளுக்கு சோழ நாடு தன் பொற்காலத்தை அடைவதற்கும் முன் வானில் ஒரு பெரும் வால் விண்மீன் தோன்றியது. அப்போது தஞ்சையை ஆண்ட சுந்தர சோழருக்கு 2 மகன்கள், 1 மகள். பட்டத்து இளவரசன் களம்பலம் வென்ற மாவீரன் ஆதித்த கரிகாலன் சேவூர் போர்க்களத்தில் பாண்டியர்களை போரில் வென்று வீரபாண்டியனின் தலையை வெட்டி வீழ்த்தினான். போர்க்களத்திலிருந்து ஓடினான். வீரபாண்டியனின் ஆபத்துதவிகள் சோழ நாட்டிற்கு சோழ அரச வம்சத்தையே கருவறுக்க அவர்கள் சபதம் எடுத்தனர். அப்பொழுது இலங்கையை வெல்ல பெரும் கடற்படையுடன் சென்றான் இளவரசன் அருண்மொழிவர்மன். ராஷ்டிரகூடர்களை வெல்ல வடக்கே படையெடுத்துச் சென்றான் பட்டத்து இளவரசன் ஆதித்த கரிகாலன். தஞ்சையில் நோய்வாய்ப்பட்டு கிடந்தார் அரசன் சுந்தர சோழன். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆபத்து சூழ்ந்தனர். நாம் எதற்காக பயப்பட வேண்டும்? வானில் அந்த வால் விண்மீன் அரச ரத்தம் வேண்டி நின்றது. அருண்மொழியும் கரிகாலரும் ஒன்று சேராமல் நாம் பார்த்துக்கொள்வோம்.